ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1016. இங்கு தற்சமயம் கலியுகத்தில் இருக்கும் ஒருவர் கேட்கின்றார், எனக்கு கடவுளை என் கண்களுக்கு தெரியும்படி காட்ட முடியுமா என கேட்கையில் அதற்கு ஸ்ரீல பிரபுபாதா முடியும் எனவும், ஆனால் அதற்குண்டான பக்தி தொண்டு எனும் வழிமுறையில் ஈடுபடுங்கள் என கூறும் என்ற கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது 1973ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள வெனிஸ் கடற்கரையில் காலை நடைப்பயிற்சியின் போது ஸ்ரீல பிரபுபாதருக்கும் சீடர்கள் சிலருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல். பக்தன் கேட்கின்றார், விஞ்ஞானிகள் தங்களது விவேகம் கடவுள் இல்லை என்கின்றது எனவும், கடவுள் என்பது முற்றிலும் நம்பிக்கை மட்டும் என கூறுகின்றார்கள். அதற்கு ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், இது நம்பிக்கையை பற்றியது கிடையாது, இது உண்மையாகும். இப்பொழுது பக்தன் கேட்கின்றார், உண்மை என்றால் புலன்களால் உணரக்கூடிய ஒன்று என்று அந்த விஞ்ஞானிகள் வாதிட்டால் என்ன செய்வது? அதற்கு ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், ஆம், மேலும் கிருஷ்ண உணர்வில் நாங்கள் கடவுளை புலன்களால் உணர்கின்றோம். பக்தி சேவையில் கடவுளின் சேவையில் எவ்வளவு நாம் அதிக அளவில் ஈடுபடுகின்றோமோ அவ்வளவு நாம் அதிக அளவில் கடவுளை உணர முடியும் என்கின்றார் அவர். ரிஷிகேச சேவனன் பக்தி உச்சதை. ஒருவன் தன் புலன்களை மேன்மை புரிந்தியவரின் சேவையில் ஈடுபடுத்தும் போது அந்த உறவு பக்தி எனப்படுகின்றது. உதாரணமாக, நாம் நமது கால்களை கோவிலுக்கு செல்லவும், நாக்கை கடவுளை போற்றவும், மேலும் அவரது பிரசாதத்தை உண்ணவும் பயன்படுத்துகின்றோம். பிரசாதம் என்பது கிருஷ்ணருக்கு படைக்க தகுந்த சைவ உணவு ஆகும். இது கடவுளின் அருள் ஆகும். பக்தன் கேட்கின்றார், ஆனால் விஞ்ஞானிகள் இதை நம்பிக்கையால் விளையும் செயல் என்கின்றார்களே. கடவுளுக்கு உணவு படைப்பது என்பது கடவுள் அதை ஏற்றுக்கொள்கின்றார் என்ற நம்பிக்கையினால் ஏற்பட்டது என்கின்றார்கள். கடவுள் சாப்பிடுவதை அவர்களால் பார்க்க முடிய கிடையாது என்கின்றார்கள் அவர்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், அவர்களால் பார்க்க முடியாதுதான், ஆனால் நான் பார்க்க முடியும். அவர்களைப் போல் நான் முட்டாள் கிடையாது. அவர்கள் ஆன்மீக குருடர்கள் ஆவார்கள். கண் படல் நோய் என்னும் அறியாமையால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் என்னிடம் வந்தால் நான் தேவையான அறுவை சிகிச்சை செய்வேன். பின்பு அவர்களும் கடவுளை பார்க்கலாம். பக்தன் கேட்கின்றார், நல்லது, ஆனால் விஞ்ஞானிகள் கடவுளை இப்பொழுதே பார்க்க விரும்புகின்றார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், ஆனால் கிருஷ்ணர் இப்போது தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர்கள் அயோக்கியர்கள், மிகப்பெரிய மிருகங்கள். எவன் ஒருவன் கடவுளின் பக்தன் கிடையாதோ அவன் மிருகந்தாம். பெரியதொரு ஒட்டகம், நாய், பன்றி, அவ்வளவுதான். மேலும் அப்பேற்பட்டவனை புகழ்பவர்களும் அந்த வகை சார்ந்தவர்கள் ஆகும். பக்தன் கேட்கின்றார், அவர்கள் நம்மை கனவு காண்பவர்கள் என்கின்றார்கள். நாம் கடவுளை பற்றியும் ஆண்மை உலகப் பற்றியும் அற்புதமாக கற்பனை செய்கின்றோம் என்கின்றார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், அவர்களுக்கு இதனை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லாததால் கற்பனை என்கின்றார்கள். பக்தன் கேட்கின்றார், அவர்கள் உண்மையென ஏற்றுக்கொள்வதற்கு புலன்களின் உணர்தலையே தரமாக கொண்டு இருக்கின்றார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், ஆம், கடவுளை அவர்களது புலன்களால் உணர கண்டிப்பாக முடியும். அவர்களது புலன்களால் மண் என்பதை உணரும்போது அதனை யார் உருவாக்கியதாக நினைக்கின்றார்கள். அவர்கள் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. அவர்களது புலன்களால் சமுத்திரத்தை உணரும்போது அதனை யார் உருவாக்கியதாக அவர்கள் நினைக்கின்றார்கள். இதனை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு முட்டாள்களாக ஏன் அவர்கள் இருக்கின்றார்கள்? பக்தன் கேட்கின்றார், கடவுள் இவை அனைத்தையும் படைத்தார் என்றால் நாம் சமுத்திரத்தை காண்பது போல் கடவுளையும் காண வேண்டுமே என்கின்றார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஆம், நீங்கள் கடவுளை கண்ணால் பார்க்க முடியும். உங்களுக்கு அதற்குரிய பார்வை தற்போது கிடையாது. கண் படர் நோய் ஏற்பட்டு உள்ளது போல் இருக்கின்றீர்கள். என்னிடம் வாருங்கள், நான் அறுவை சிகிச்சை செய்கின்றேன். பின்பு நீங்கள் கடவுளை பார்த்து விடலாம் என்பதுதான். இதனால்தான் வேத நூட்கள்
தத் விஞ்ஞானார்த்தம் ச குரும் ஏவா தி கச்சதே. கடவுளை காண நீங்கள் ஒரு தகுதி வாய்ந்த ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என்கின்றார்கள். அப்படி இருக்க அவர்களால் எப்படி இந்த குருட்டு பார்வையுடன் கடவுளை பார்க்க முடியும்? பக்தன் கேட்கின்றார், ஆனால் விஞ்ஞானிகளுக்கு நீங்கள் சொல்லும் முறையில் எதையும் பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை கிடையாது. அவர்கள் நம்புவது என்னவென்றால் அவர்களது கண்களால் பார்ப்பவற்றை தொலைநோக்கி மற்றும் நுண்ணோக்கி மூலம் பார்ப்பவற்றை மட்டுமே ஆகும். சில பிரபுபாதா கூறுகின்றார், ஏன் நீங்கள் இப்பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்தால் அதை வெற்றிடமாக நினைக்கலாம், ஆனால் அது வெற்றிடம் கிடையாது. உங்கள் கண்கள் குறைகள் உடையவை. எண்ணற்ற கிரகங்களும் நட்சத்திரங்களும் வானத்தில் இருக்கின்றன, ஆனால் உங்களால் பார்க்க முடியவில்லை. பார்த்து உணர முடியாத குருடராகி விடுகின்றீர்கள். நட்சத்திரங்களையும் கிரகங்களை பார்க்க இயலாததால் அவை இல்லை என பொருள்பட்டு விடுமா? பக்தன் கேட்கின்றார், விஞ்ஞானிகள் தங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது என ஒப்புக்கொண்டாலும் அவர்களது சொந்த கண்களால் காண முடியாதவற்றை குறித்து நீங்கள் அளித்த விளக்கங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில பிரபுபாதா கூறுகின்றார், ஏன் கூடாது? பக்தன் கூறுகின்றார், ஏனென்றால் நீங்கள் சொல்வது தவறாக இருக்கலாம் என அவர்கள் கருதுகின்றார்கள். சில பிரபுபாதா கூறுகின்றார், அது அவர்களது துரதிர்ஷ்டம். நமது புலன்களை கொண்டு மட்டும் நாம் கடவுளை அணுக கண்டிப்பாக முடியாது. கடவுளை உணரும் வழியை நீங்கள் ஒரு தகுதி வாய்ந்த அதிகாரியிடம் கேட்டு அறிய வேண்டும். அதுவே மேன்மையான அறிவை பெறுவதற்கான வழிமுறை ஆகும். பக்தன் கேட்கின்றார், அந்த நிலையை மேற்கொள்ள குருவின் மீது நம்பிக்கை தேவைப்படுகின்றது அல்லவா? சில பிரபுபாதா கூறுகின்றார், நம்பிக்கை கிடையாது, தேவை பொது அறிவுதான். நீங்கள் மருத்துவத்தை கற்க விரும்பினால் சிறந்த மருத்துவ நிபுணரை அணுக வேண்டும். அதை நீங்களாக கற்க முடியாது. அதை போன்றுதான் எதுவும். பக்தன் கூறுகின்றார், நீங்கள் சொன்னவற்றிலிருந்து அவர்கள் எண்ணங்களை அவர்கள் ஆதரிக்கலாம் என்பது தெளிவாகின்றது. ஆனால் சமூகத்தை அவர்கள் ஆட்டுவிக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களே ஆதிக்கம் செலுத்துபவர்கள் ஆகும். இப்பொழுது சில பிரபுபாதா கூறுகின்றார், ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள். மாயையின் கிருஷ்ணரது பொருள் சக்தியின் ஒரு உதை கிடைத்தால் இவர்களது ஆதிக்கம் ஒரே நொடியில் தீர்ந்துவிடும். இவர்கள் மாயையால் கட்டுப்படுத்தப்படுகின்றார்கள். இருந்தும் தங்களை சுதந்திரம் ஆனவர்களாக நினைத்து கொள்கின்றார்கள். அது ஒரு பெரிய முட்டாள்தனம் ஆகும். பக்தன் கேட்கின்றார், அவர்கள் சுய உணர்வுக்கு வர விரும்ப கிடையாது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான சில பிரபுபாதா கூறுகின்றார், ஆகையால் அவர்கள் அயோக்கியர்கள். சொல்வது தவறு என நிரூபிக்கப்பட்ட பின்பும் அதை சரியானது என வாதம் செய்பவர்கள் அயோக்கியர்களே. அவர்கள் நல்ல பாடத்தை என்றும் ஏற்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் ஏன் அயோக்கியர்களாக இருக்கின்றார்கள்? மாம் துஷ்கிருதனோ மூடா. ஏனென்றால் அவர்கள் மிக மிக பாவிகள். இன்பம் நுகர்வதற்காக அவர்கள் எவ்வாறு இறைச்சி கூடங்களையும் விபச்சார விடுதிகளையும் கொண்டு ஒரு உலகத்தை உருவாக்குகின்றார்கள் என்பதை பார்க்கவில்லையா? புலன்களால் இன்பம் நுகர்வதை பெருக்கி அனைவரது வாழ்க்கையும் பாழாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். இவை அனைத்தும் பாவச் செயல்கள்தான். மேலும் விஞ்ஞானிகள் பாவம் மிகுந்தவர்களாக இருப்பதால் அவர்கள் நரகத்தின் இருண்ட பகுதிகளில் துன்பப்பட வேண்டியிருக்கும். அடுத்த பிறவியில் அவர்கள் மலத்தில் உள்ள சாதாரண புழுவாக பிறப்பார்கள். இருப்பினும் அறியாமையின் காரணமாக அவர்கள் நலத்துடன் இருப்பதாக நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.